வணக்கம். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், பெருஞ்சீரகம், சாதா சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி தழை, ஹோல் ஸ்பைசி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு வதக்கிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து கடைக்கு இப்படி தான் வைக்கிறேன். இன்றைக்கி சப்பாத்திக்கு இந்த குருமா வைக்கிறத வீடியோவாக எடுக்கிறேன். இதில் இது பொரிஞ்ச பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டு வதக்கிக்கலாம். நான் இப்போ கடை வச்சு டிஃபன் கடை, டீ கடை வச்சதுலேருந்து என்னால் ரொம்ப வீடியோ அதிகம் போட முடியல. இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு இட்லி பொடி வீடியோ செம்மையாக ஓடி இருக்குது. எனக்கு அதை பார்க்கக்கூட நேரம் இல்லை. ஆனாலும் நைட்டில் பார்ப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கூட பாருங்கள், மணி 6 மணி. இப்போவே குருமா வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ தான் இட்லி மாவு அரைச்சி போட்டு எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸாக 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். நிறைய ஐட்டம் செய்யறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சட்னி, சாம்பார், குருமா, கார சட்னி, தேங்காய் சட்னின்னு ஒரு 5 ஐட்டம், பொடி, துவையல் எல்லாமே ரெடியாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினே இருக்குது. இப்போ இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து சாம்பார் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள், இது வந்து சிக்கன் மசாலா, மஞ்சப்பொடி. இப்போ இதை வந்து இந்த இதில் சேர்த்துடலாம். இதையும் இதிலே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த அவிச்ச உருளைக்கிழங்கை தோல் உரித்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கசகசா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், இதை வந்து நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு குக்கரில் இந்தமாரி ஓப்பன் பாட்டில் வைக்காமல் குக்கரில் சால்னா இந்த குருமாலாம் வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது அவ்வளோதான். இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு சப்பாத்தி குருமா செம்மையாக வீடே மணக்கிற மாதிரி செம்மையாக நம்ம குருமா ஸ்பெஷல் நம்ம ஹோட்டலில். சூப்பர் சூப்பர். பாருங்கள், நல்லா சூப்பராக சப்பாத்தி குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.